இப்போ பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நாமக்கல்லில் நடந்த சம்பவம். எக்ஸல் காலேஜில் 128 பேர் ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு முடியாமல் போகிறாங்க. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சில பொருள் நியூஸ் எல்லாம் பரவுது, சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. பட் அதிகாரிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இறப்பு எண்ணிக்கைலாம் கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பரவலாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நாமக்கல்லில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸல் காலேஜ் இருக்குது. இவங்கள்ட்ட பொறியியல் கல்லூரி, கலையறிவியல் கல்லூரி எல்லாம் இருக்குது. இங்கே இவங்க ஹாஸ்டல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இதில் எல்லாம் ஏகப்பட்ட பேர் தங்கியிருக்காங்க. ஒரு ஹாஸ்டலில் 3500 பேர் இருக்காங்க. இந்த ஹாஸ்டலில் தான் பிரச்சனை வருது. இந்த 26 அக்டோபர் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு சாப்பாடு போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டு போனவங்களில் 4 பேருக்கு முடியாமல் போகுது. வாந்தி வர மாதிரி இருக்குது, வயிற்றுப்போக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுது. இப்படி ஏற்பட்டோன்னே உடனே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு இன்னமும் ஒரு 7 பேர் முடியாமல் வராங்க. இப்படி இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது. என்னடா அது 7 பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க, நேற்றுக்கு 4 பேர், ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சுகாதாரத்துறைக்கு ஹாஸ்பிட்டலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா 25 பேர் கொண்ட டீமு இங்கே இந்த காலேஜுக்கு வராங்க. சோதனை நடத்துகிறாங்க. இப்படி சோதனை நடந்துக்கிட்டு இருக்கா. அந்த 3500 பேர் ஹாஸ்டலில் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் 128 பேருக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஊசி, மாத்திரை, இது மாதிரி என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இது திங்கக்கிழமை பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த சோதனை நடக்குது. சுகாதாரத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் இந்த பிரச்சனை ஏற்படுது. இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னா ஒன்று உணவு, தண்ணி, ரெண்டுலேயே ஒன்று பிரச்சனை இருக்கணும். அப்படியே அந்த உணவை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சமையலரே ஒரு பொதுவான சமையலறை, இங்கேருந்து சமைச்சு சில அந்த ஹாஸ்டலுக்கு போகுது. இப்படி அந்த இடத்த செக் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு மோசமாக இருக்க மாதிரி தெரியுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து தண்ணி, அங்கே அந்த ஹாஸ்டலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படல. கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற ஒரு தொட்டி இருக்குது. இன்னொன்று ஒரு பெரிய தொட்டி, 5 லட்சம் லிட்டர் பிடிக்கிற தொட்டி. இப்படி ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மாசடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த 5 லட்சம் லிட்டர் பிடிக்கிற தண்ணி தொட்டி இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த அடியிலெல்லாம் சேறு படிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் சுத்தப்படுத்தலைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்குது. அதை எல்லாத்தையும் சுகாதாரத்துறை பார்க்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிட்றாங்க. இந்த பாட்டில் தண்ணி, இது மாதிரி வேறு தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணணுங்கிறதுக்காக காலேஜ் லீவ் விடுறாங்க. இப்படியே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அப்படின்னு லீவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது இந்த நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் லீவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சரி பண்ணிவிட்டு திங்கக்கிழமை மறுபடியும் காலேஜை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் அந்த காலேஜில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் ஒரு சில புரளிகள் கிளம்பிட்டு, இது மாதிரி அந்த 128 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்களில் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு புரளிகள் பரவுனுச்சு. பட் அந்த புரளியெல்லாம் பரப்பினவங்களை கைது பண்ணுறதுக்கான சில ப்ரொசீஜர்லாம் போலீஸ் எடுத்தாங்க. அதை தாண்டி இது மாதிரி பரப்பக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. பட் காலேஜில் நடந்த விஷயம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது இப்போ தான் ஓரளவுக்கு பரவலாக எல்லாருக்குமே தெரியுது. இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறதுன்னு தெரில. மெனக்கட்டு தனியார் காலேஜில் காசை அவ்வளோ கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜோட தனியார் காலேஜ் நல்லாயிருக்கும், எப்போ சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் ஹாஸ்டலில் இப்போன்னு நம்பி தான் கட்டுறாங்க பேரண்ட்ஸு. இப்படி கட்டுற இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறத தாண்டி அது நல்லா, அதாவது ஒரு முறையான முறையில் தயாரிச்சிருக்கணும்ல, நல்ல தண்ணியாக இருந்திருக்கணும், அந்த தயாரித்த இடம், தயாரித்த விதம் நல்லா இருந்திருக்கணும்ல. சாப்பாடு என்னத்தை சொல்ல, சாப்பாடு, தண்ணி அதுதான் அத்தியாவசியம். என்ன தான் இவங்க படிக்க போயிருந்தாலும், அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற போயிருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடிப்படை சாப்பாடு, தண்ணி. அது நல்லா இருந்தால் தான் இவங்க என்ன தான் படித்தாலும் அது அவங்களுக்கு கை கொடுக்கும். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இது இங்கே மட்டும் நடக்கிற விஷயமும் கிடையாது, இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற விஷயமும் கிடையாது. இந்தியாவிலையும் இதெல்லாம் ஃபுல்லாக பரவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் பல விஷயங்களை வாசிக்க முடிஞ்சது. இந்த அக்டோபர் ஆரம்பிக்கும் போது மருத்துவக் கல்லூரி உத்தரப்பிரதேசில் ஒரு சம்பவம் நடந்துருக்கு. பட் அங்கேயும் யாரெல்லாம் இறக்கலை. பட் இது மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பரவாயில்ல. என்னங்க சொல்கிறது இதை பற்றி? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.